அன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்போ தான் போகிற வழியில் ரோட்டில் இந்த மாதிரி விண்டு நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி காற்றாலையெல்லாம் பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன வயசில் அது எப்படி சுற்றுது அப்படின்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது ஃபேன் மாதிரி தான் சுற்றும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இதுலேருந்து தான் கரண்ட் எடுக்கிறாங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அதை சுற்ற வைக்கிறதுக்குமே கொஞ்சம் பவர் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், அப்போ தான் அதை சுற்றும் அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன். பாருங்கள், எலக்ட்ரிக் கேபிள் லைனும் போகுது பாருங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈபி, நம்ம மொத்த ஈபி லைனும் பெரிய லைன் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த லைனை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ரெக்கையெல்லாம் நம்ம ஏரியாவில் சைடுன்னு தான் கொண்டு போவாங்க. அதோட வீடியோ நான் வச்சுருக்கேன். இந்த ரெக்கை பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 50 மீட்டர் இருக்கும். அதுவே ஒரு வண்டியில் தனியாக கொண்டு போவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அதோட ரெக்கை. இந்த மாதிரி 3 ரெக்கை தான் ஒரு காற்றாலையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தண்டியாக இருக்குது ரெக்கை. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு டவருக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஏற்கனவே ஹைட்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டவர் மாதிரி செட் பண்ணி அந்த டவருக்கு மேலே அந்த விண்டு மில் வச்சுருந்தாங்க. இதுவும் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காற்றாலையெல்லாம் நிறையா இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள்.